யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். ஜாஃபர் எக்ஸ்பிரஸ்ஸு பாகிஸ்தானில் ஒரு 440 பேரோட ஹைஜாக் பண்ணப்பட்டது, கடத்தல் பண்ணப்பட்டுச்சு இல்லையா? அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு மாகாணம். நம்ம ஸ்டேட்டு நிறைய ஸ்டேட் இருக்கு இல்லையா இந்தியாவில், அதே மாதிரி பாகிஸ்தானில் உள்ள ஒரு மாகாணம் அது. அங்கே இருக்கிற அந்த பலோக் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, 1948 அந்த நம்ம இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது அந்த பலுசிஸ்தானத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானோட இணைக்கிறாங்க. அப்பயே அங்கே இருக்கிற அந்த பழங்குடி மக்கள்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்க, எங்களை தனி நாடாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போ அதை வந்து யாரும் கேட்குறதா இல்லை, பாகிஸ்தான் கூடயே இருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த பலுசிஸ்தான இருக்கிற அந்த மக்களுக்கு என்ன ஒரு நினைவு இருக்குன்னா, இந்த பாகிஸ்தானில் வந்து நம்ம வந்து சரியான சம உரிமையில் நம்ம இல்லை, அங்கே நிறைய தங்கம் செப்பு எல்லாம் நிறைய கிடைக்குது, அந்த கனிம வளத்தெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை. அதே மாதிரி வெளி மாகாணங்கள்லேருந்து இங்கே வந்து குடியேற்றப்படுறாங்க, அவங்களுக்கு தான் நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க, அவங்க தான் வேலை கொடுக்குறாங்க, நம்ம மாகாணம் நமக்கு தனியாக வேணும், ரெண்டாக உடச்சிருங்க பாகிஸ்தானுன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருஷமாக 1948 போராடிக்கிட்டே வராங்க. அப்படி அந்த போராடுற மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் வந்து நிறைய தீவிரவாத குழுக்களும் அதில் இருக்காங்க. பலுக் லிபரேஷன் ஆர்மி, அதை பிஎல்ஏன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பலுக் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது வந்து கைட்டா அப்படிங்கிற இடத்துலேருந்து பெஷாவர் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு 9 கோச்சோட, அதில் வந்து 440 பேசஞ்சர்ஸோடு அது வந்து போகுது. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது, அதாவது மார்ச் மாதம் 11 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அந்த ஒரு நிறைய டனல் இருக்கும். இந்த பலுசிஸ்தானம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய மாகாணம். அதாவது 44% ஏரியா வந்து பாகிஸ்தானோட ஏரியா எங்கே இருக்குன்னா பலுசிஸ்தானத்தில் தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் தொகை இருக்குல்ல, அது வெறும் 6% தான் இங்கே இருக்காங்க. அங்கே வந்து பழங்குடியினர் இருப்பாங்க, அவங்க பிராகி மொழி பேசுவாங்க. இப்போ தான் வந்து நமக்கு வந்து இவ்வளோ வருஷத்தில் எனக்கு இது வரைக்கும் நான் வந்து ஒரு ட்ரெயினை வந்து கடத்தினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதே இல்லை.